குரு ஆசிரியர் நேரில் அனைவருக்கும் வணக்கம். 26 ஜூலை 2024 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆகஸ்ட் 1 2026 சனிக்கிழமை வரை மகர ராசிக்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன். இந்த காணொலி முழுதா பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்பட்டதா இருக்கலாம். அது இல்லாமல் உங்க மகர ராசிக்கான ஒவ்வொரு நட்சத்திரக்கான தனித்தனியா பலனும் சொல்கின்றேன். அது தாண்டி அதிர்ஷ்டக்கிழமை, அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட திசை சார்ந்த விஷயங்களும் சொல்லப்படுவதா இருக்கும். அண்ட் தென் இந்த வாரத்துக்கு மகர ராசிக்கான ஆன்மீக பரிகாரமும் தெரிவிக்கின்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஹைலைட்டான விஷயங்கள்ல இந்த வாரத்துக்கானது மட்டும் டேக்கை நான் சொல்லிடுறேன். அதன் பிறகு மகர ராசி முழுமையான பலன்கள்லாம் சொல்லப்பட்டதா இருக்கும். அதனால் காணொலி முழுதா பாருங்கள். இந்த 7வது சனியில உங்க ராசியிலேயே பார்த்தீங்கன்னா குரு பார்வருக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, அது 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் அதுவுமே ஒரு தோஷ நிலை தான் சொல்லுவாங்க. அதனால வாக்குல நீங்க சொல்ற விஷயங்கள் மற்றவங்க ஒரு வேற விதம் புரிஞ்சுட்டு பிரச்சனை உங்க பக்கமா திரும்பும். அதனால இந்த ராகு வரைக்கும் பெரிய தொல்லை தான். 7வது சனியின் தாக்கத்தை ஓரளவுக்கு குறைஞ்சதா இருக்கு. என்ன காரணம் கேட்டால் குரு பார்வை இருக்கிறதுனால. அதனால போதிய மட்டும் எவன் எதனா சொல்லி போறான்னு சொல்லிட்டு சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது, கொஞ்சம் வார்த்தையில கொஞ்சம் கடுமையை குறைச்சி கொஞ்சம் இனிமையை காட்டுறது நல்லா இருக்கும். இந்த வார்த்தை இதெல்லாம் நீங்க இது பண்ணீங்கன்னா நீங்க தொட்டதெல்லாம் ஒரு விதமான உங்களுக்கு ஒரு இது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 7வது சனி ரொம்ப 7 வருஷமா ரொம்ப பாதிப்பு உள்ளாகி இருப்பீங்க. 7வது பாத சனி எல்லாம் அடுத்த வருஷத்துல அது ஒரு அடியா தீர்ந்துடும். 7வது சனி உங்களுக்கு கிடையாது, கும்பத்துக்கு மீனத்துக்கு மேஷம் தான். உங்க 7வது சனியினால பாதிப்பு நீ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும். 3ஆம் இடத்துல சனி இருக்கு, தைரிய வீரிய ஸ்தானத்துல. அதனால 3ஆம் இடத்துல சனிலாம் இருக்கிறதுலாம் நல்லது. 3, 6, 11 இந்த இடத்துல உபசய ஸ்தானம் சொல்லுவாங்க. பாவகிரகம் இந்த இடத்துல இருக்கிறது நல்லது. சனி இந்த இடத்துல உங்களுடைய எதிரிகள் எல்லாம் அடங்கி செல்வார்கள். நோய்கள், கடன் சார்ந்த பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருவதா இருக்கும். சனி உங்க ராசி நடந்தே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா நட்பு வீட்டில் இருக்கிறதுனால விஷயங்கள் நல்லா மீட்டெடுக்க அந்த வலிமை உங்களுக்கு கிடைப்பதா இருக்கும். பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்க வீட்டை குரு 7ஆம் பார்வையை பார்ப்பதுனால நல்ல ஒரு இதுதான், தெளிவான சிந்தனை இருக்கும். ஒரு முகத்துல ஒரு பொலிவு இருக்கும். ஒரு விதமான ஒரு ராஜயோக இதுதான். குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லுவாங்க. அதனால ஒரு விதமான 2வது ராசிநாதனும் 3ஆம் இடத்துல நல்லா தன்னம்பிக்கை, உத்வேகம்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். இது தொழில் சார்ந்த விஷயங்களையும் நல்லா எதிரொலிப்பதா இருக்கும். 2வது 6ஆம் வீட்லயும் புதன் 6ல மறைவா இருக்கு. இருந்தவன் சக ஊழியர்கள் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு எதிரிகள்லாம் உங்களுக்கு தெரியாம சூழ்ச்சிகள்லாம் செய்வாங்க. அது முறியடிக்கிற ஆற்றலும் உங்களுக்கு இருக்கு. 7ஆம் இடத்துல சூரியன் உச்சகுரு இருக்கிறதுனால கூட்டு தொழில் சார்ந்த வியாபாரம்லாம் உங்களுக்கு நல்ல இந்த காலத்துல சிறப்பாகவே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அரசு தொடர்புடைய விஷயங்கள், ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்லாம் தங்கு தடையின்றி வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கும். அது உங்க வீட்டை குரு பார்க்குறமே, உங்க 14ஆம் வீட்டையும் லாப ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்ல பணம் பல வழிகளை வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. இது ராகு 2வது இடத்துல இருந்தால் அது ராகுன்றது ஒரு திடீர் வரவு, ஒரு இல்யூஷனான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது திடீர் வளவு, திடீர் பண வரவு, திடீர் செலவுகளும் இருக்கும். அது ராகு 2ஆம் வீட்டில் இருக்குது. என்ன பிரச்சனை, பேச்சில் ஒரு கடுகடுப்பை உண்டாகிட்டு இருக்கும். அதெல்லாம் தேவையற்ற வாக்குவாதங்களா வராம பார்த்துக்கோங்க. அதனால உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரலாம். நீங்க சொல்ற விஷயங்கள் மற்றவங்க தவற புரிந்து கொள்ளலாம். அதுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் இடப்பெயர்ச்சி ஆகுது. அதனால அந்த நேரத்தில் ஆடம்பரமான பொருட்களை, வீணான செலவுகளை கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்கள். 7ஆம் இடத்துல குரு இருந்தவங்க வீட்டு பார்க்குறது, இதுவரைக்கும் கணவன் மனைவிகளில் இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சூழலாம் நீங்க ஒரு மனக்கசம்ல ஒரு இது அண்ணனி அன்பு அதிகரிக்கிறதா இருக்கும். திருமணத்துக்காக காத்திருப்பவங்க அதுக்கான வரன்லாம் அமைகிறதா இருக்கும். குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று கொஞ்சம் அதிகரிக்கலாம். அவர்களை கொஞ்சம் போதை மட்டும் கனிவாக பேசுவது ஒரு விதம் நன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த உச்சகுரு பார்வையினால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு உயர்வு இருக்கு. ஒரு உடல் நலம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கான முயற்சிகள், இந்த 3ஐயும் உச்சகுரு கிடைக்கிறதா இருக்கும். அதே சனி பார்வை 3, 7, 10 பார்வை பார்க்கறதுனால பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த தாமதம் ஏற்படுறது, தர்ம காரியங்களாக செலவு பண்றது, இதெல்லாம் சனி பார்வையினால உங்களுக்கு கிடைப்பதா இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சந்திரனுடைய நகர்வு பொறுத்து தான் இந்த வாரத்துக்கான மகராசிக்கான பலன் சொல்லப்பட்டதா இருக்கும். அதில் ஜூலை 26ஆம் தேதி, 26, 27, 22 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டில் இருந்து 12ஆம் வீட்டில் தனுசு ராசியில தான் தொடங்குது. அது விரயஸ்தானமா இருக்கிறதுனால வாரத்தின் 3 நாட்கள் ஒரு வீணான அலைச்சல், சுப செலவுகள் இதெல்லாம் ஏற்படும். தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம். அதனால தியான, இறை வழிபாடு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. 27ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் குரு உங்க வீடை பார்க்கறதுனால கணவன் மனைவி பிரச்சனை இல்லை. ஆனா அங்க 27ஆம் தேதியெல்லாம் அது சார்ந்த கணவன் மனைவி சார்ந்த ஒரு முட்டல் முரசல் ஏற்படலாம். இருந்தால் அது ரொம்ப நாள் நீடிக்காது. ஆன்மீக சார்ந்த சிந்தனைகள், வழிபாடு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுவதாக இருக்கும். இதெல்லாம் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிற விரயத்துல ஒரு விதமாக கொண்டு போகிறோம். ஆடம்பரம் பொருட்கள் வாங்குற சார்ந்த விஷயங்கள், சுப செலவுகள், கோயில் குளம்னு போகும்போது அது விதமான சுப செலவுகளாக தான் இருக்கும். இதெல்லாம் விரயத்து தான் கொண்டு போகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29, 30ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க ஜென்ம ராசிக்கே வருகின்றது. 29 நிறைஞ்ச பௌர்ணமி. அதுக்கு முன்னாடி இருந்த வீணான ஒரு விரைய செலவான ஒரு சிந்தனைகளை எல்லாத்தையும் இருந்தது ஜென்ம சனி வரும்போது, ஜென்ம சந்திரன் உங்க ராசிக்கு வரும்போது திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும் போதெல்லாம் சிறப்பான காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குருவும்
சந்திரன் நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுனால ரெண்டுமே அது கஜகேசரி யோகம் என்று சொல்லுவார். குருவோட சந்திரன் ஒன்னா இருந்தாலும் ஒன்று கொண்டு பார்த்து கொண்டாலும் அது கஜகேசரி யோகம் தான். அது மனதளவில் உடலளவில் ஒரு விதமான உற்சாகம் கொண்டு அந்த 29, 30 தேதி வளர்பிற சந்திரன் வர ரொம்ப உற்சாகம் கொண்டு இருப்பதா இருக்கும். குழந்தைங்கள ஆரோக்கியம், கல்வி சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வதாக இருப்பீர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து கும்பராசி, உங்க வீட்டிலிருந்து 2ஆம் இடம் கும்பராசிக்கு செல்கின்றது. அது தனஸ்தானத்துல ராகுடன் இணைகிறதுனால வார இறுதியில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு எதனா பணம் வரலாம். குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சியான இதெல்லாம் முக்கியமாக உங்களுடைய பேச்சுக்கு ஒரு விதமான அங்கீகாரம் கிடைக்கும். இருந்து வந்து பேச்சில் கொஞ்சம் அந்த இனிமையாக கொண்டு வர பாருங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே நான் அந்த ஹைலைட்டாக நான் சொல்லியிருக்கேன். போதும் மட்டும் உங்கள் பேச்சில் தான் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அது பிள்ளைகிட்ட காட்டும்போது ரொம்ப அதிகமாக கடுகடுப்பை வெளிப்படுத்துறதா இருக்கும். அது மட்டும் பார்த்து தவிர்த்து கொள்ளுங்க. மற்றபடி உடல்நல சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓகே தான் இருந்தோம். ஏன்னா புதன் வந்து ஆட்சியில் இருக்கு உங்க 6ஆம் வீட்டில். அதுவும் வந்து 7ஆம் பார்வையா உங்க 12ஆம் வீட்டு பார்க்கறதுனால மருத்துவம் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கான இதுவும் ஏற்படும். மருத்துவம் இருந்ததுன்னா நோய் நீண்டகாலம் இருந்தால் அது மருத்துவம் ஆரோக்கியமா மேம்படுறதாக இருக்கும். அதுக்கான செலவுகளும் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருப்பதா இருக்கும். கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. 2வது உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. கிடைக்குது என்று எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டா அது வந்து அஜீரண பிரச்சனை ஏற்படும். அது உடல் சார்ந்த பிரச்சனை வரும்போது மனசு அந்த சிக்கலையும் உண்டாக்கும். ஆனால் உணவு விஷயத்துல கட்டுப்பாடு இருந்து ஆன்மீக பயிற்சிகளை யோகா தியானம் எல்லாம் செய்து வாங்க. ஆலய வழிபாடெல்லாம் சென்று வாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மகர ராசி பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம். இதில் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 அந்த 3 பாதம் கொண்டவங்க பார்த்தீங்கன்னா சூரியன் அம்சம் பொருந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால சூரியன் வந்து உச்சகுருவா இருக்கிறதுனால அந்த அரசு தொடர்புடைய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் தான். குருவுடைய உச்சகுரு கூட இருக்கிறதுனால சுபத்துவமா இருக்கும். குரு உங்க பார்வை வீடு பார்க்கறதுனால உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் நன்றாகவே இருக்கும். இந்த 28, 29 தேதியெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அப்போ கோவம் அதிகமா வரும். அந்த அரசு தொடர்பு விஷயங்கள் அப்பெல்லாம் ஈடுபடும் போது கொஞ்சம் காலதாமத்தை உண்டாக்குறதா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா சந்திரன் அம்சம் பொருந்த நட்சத்திரனால வார தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா 26, 27, 28 தேதியெல்லாம் வந்து ஒரு வீணான அலைச்சல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதன் பின் வந்து உங்களுடைய ஆளுமை திறன் வந்து வெளிப்படுவதாக இருக்கும். 29, 30 நல்லா நன்றாகவே இருக்கும். மற்ற நாள் 29, 30 திருவோண நட்சத்திரம் நன்றா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்க நட்சத்திரம் வார இறுதி நாளான அது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அப்போ வந்து கோவம் அதிகமாக வெளிவரும், பிடிவாத்தனம், ஒரு விதமான உடம்புல ஒரு வேகம் ஆற்றல் கொண்டு இருக்கும். 2வது வந்து பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கான செய்திகள், நல்ல செய்திகளும் கிடைப்பதாக இருக்கும். அடிப்படையில் இருக்கும்போது அந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் மகராசி பார்க்கும்போது 8, 5, 3 நன்றாக இருக்கு. வார அதிர்ஷ்ட திசைனா மேற்கு, தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீலம், இந்த வெளிர் லைட் எல்லோ, இதெல்லாம் ட்ரெஸ் கோட் போட்டு இந்த நல்ல காரியத்துக்கு செல்லலாம். முக்கியமான விஷயங்கள், ஒப்பந்த சார்ந்த விஷயங்கள் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு செட் ஆகும் இந்த கலர்ல. வார அதிர்ஷ்ட திசையும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, வியாழக்கிழமை நன்றாக உள்ளது. இந்த அடிப்படையில் வந்து மகராசிக்கான ஆன்மீக பரிகாரம் இந்த வாரத்துக்குன்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கிறதுனால அது தோஷம் சார்ந்த விஷயங்கள், வாக்குகளை வந்து பேசுற இதுல வந்து ஒரு விதமான அந்த நியூட்ரலான நெகட்டிவ் தன்மையை குறைக்கிறதுக்கு ஒரு விதமான செல்வம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்து. பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க செய்யறது நல்லது. எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை ராகு அதில் இருக்கிற வரைக்கும் வெள்ளிக்கிழமை பரிகாரம் பண்றது நல்லது. சனிக்கிழமைனா நீங்க வந்து ஆஞ்சநேயர் வெற்றி மாலை சாலையாற்றி வழிபடலாம், காலபைரவர் வந்து வணங்கலாம். இதெல்லாம் ஆன்மீக பரிகாரம் சார்ந்த விஷயம் செய்தீங்கன்னா இது உங்களுடைய எதிர்மறையான தாக்கத்தை குறைச்சி நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும். அதனால மகராசியை தாங்கள் இந்த வாரத்தில் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்பான வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை பிரார்த்திக்கின்றேன். இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்டு நட்படுத்தி உறவிடத்திலையும் காணொலி பகிர்ந்து வாட்ஸ்அப் பகிர்ந்து கொள்ளுங்கள். மகராசியா தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்பான வாழ எல்லாம் இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளம்.